வாக்யஜ்ஞேன கல்பதாம். அஜ்ஞான சர்ப்பதஷ்டஸ்ய பிரம்மஜ்ஞான ஔஷதம் வினா கிமு வேதைश्च சாஸ்த்ரைश्च கிமு மந்த்ரைः கிமௌஷதைः. அஜ்ஞான சர்ப்பதஷ்டஸ்ய பிரம்மஜ்ஞான ஔஷதம் வினா கிமு வேதைश्च சாஸ்த்ரைश्च கிமு மந்த்ரைः கிமௌஷதைः. தினம் நீங்கள் சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன். சம்சார சர்ப்பதஷ்டானாம் ஜந்தூனாம் அவிவேகினாம் சந்திரசேகர பாதாப்ஜ ஸ்மரணம் பரமௌஷதம். என்னது? சம்சார சர்ப்பதஷ்டானாம். இங்கே அஜ்ஞான சர்ப்பதஷ்டஸ்ய. சம்சார சர்ப்பதஷ்டானாம் ஜந்தூனாம் அவிவேகினாம் சந்திரசேகரபாதாப்ஜஸ்மரணம் பரமௌஷதம். அதாவது சம்சாரம், வாழ்க்கையில் இருக்கிற துன்பங்கள் நம்மளை கடிக்கிறது. சம்சார சர்ப்ப தஷ்டானா, தஷ்டம்னா கடிக்கிறது, தசனம்னாலே கடிக்கிறது. தசனம்னா பல்லு, தம்சனம்னா கடிக்கிறது. தம்சனம், சர்ப்ப தம்சனம். இப்போ என்னதுன்னா இங்கே என்ன சொல், சம்சார சர்ப்ப தஷ்டானாம். சம்சாரங்கிற பாம்பு கடிக்கப்பட்டவர்களுக்கு, ஜந்தூனாம் அவிவேகினாம், அவிவேகினாம் ஜந்தூனாம், பகுத்தறிவு இல்லாத, வாழ்க்கையை பற்றின பகுத்தறிவு இல்லாத ஜனங்களுக்கு, அவிவேகினாம் ஜந்தூனாம் சம்சார சர்ப்பதஷ்டானாம் ஜந்தூனாம் அவிவேகினாம். அதுக்கு என்ன ஔஷதம்னா பரம ஔஷதம், மேலான ஔஷதம் என்னதுன்னா சந்திரசேகர பாதாப்ஜ ஸ்மரணம். அந்த சிவபெருமானுடைய திருவடி தாமரைகளை தியானம் பண்ணுறது தான் ஔஷதம். தியானம் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கங்க. அங்கே பக்திக்காக சொல்லியிருக்கு. இறைவனுடைய திருவடி தாமரைகளை நீ நினைப்பாயாக. வாழ்க்கையில் உனக்கு ஏற்பட்டிருக்கிற துன்பங்கள் உன்னை கடித்து கொண்டிருக்கின்றன. துன்பங்களாகிய பாம்பு, இந்த சம்சாரமாகிய பாம்பு உன்னை கொத்திக்கொண்டே இருக்கிறது. ஆகையினால உனக்கோ அதை பற்றி பிரித்து தெரிஞ்சிக்க தெரியலை. பகவான் உனக்கு ஞானத்தை அனுகிரகம் பண்ணட்டும் அப்படின்னு ஸ்லோகம் சொல்லியிருக்கு. இங்கே என்ன சொல்கிறார்? அஜ்ஞான சர்ப்பதஷ்டஸ்ய. இந்த அஜ்ஞானம்ங்கிற பாம்பு கடிச்சிருக்கு, நல்லாவே கடிச்சிருக்கு. இங்கே பாம்பு கடிச்சிருக்குன்னு அர்த்தம் பீடிக்கப்பட்டிருக்கிற அர்த்தம், அறியாமையால் பீடிக்கப்பட்டிருக்கிற. இங்கே பாம்பு உதாரணத்துக்கு சொல்லியிருக்கு. பாம்பு கடி என்ன பாம்பு கடின்னா, இந்த பாம்பு கடிக்காவது ஏதாவது மருந்து கிருந்து போட்டு சரி பண்ணி விடலாம். ஆனால் இந்த பாம்பு கடி என்னென்னா சாகவும் விட மாட்டேங்கிறது, பிழைக்கவும் விட மாட்டேங்கிறது. அந்த பாம்பு கடியாவது சாகடிச்சிடும், பிழைச்சா நமக்கு சரியாக போயிடும். ஆனால் இந்த பாம்பு கடி, இது அஜ்ஞானம்ங்கிற பாம்பு, அதனால் கடிக்கப்பட்டிருக்கிறவனுக்கு என்ன மருந்தை கொடுக்கறது? அஜ்ஞானம்னா என்ன? அஜ்ஞானம் ஆத்ம அஜ்ஞானம், தன்னை பற்றின அஜ்ஞானம். நான் யாருங்கிற உண்மை தெரியலை, என்னமோ ரொம்ப நாளாக இருந்துட்டுருக்கிற மாதிரி, ரொம்ப நாள் இருக்க போகிற மாதிரி ஒரு பிரமை. கொஞ்ச நாள் முன்னாடி நாம் இல்லை, இன்னும் கொஞ்ச நாள் கழித்து இருக்க முடியாது. அதுக்குள்ளே என்னெல்லாமோ வாழ்க்கையை பற்றின கற்பனை, நம்மளை பற்றி நிறைய ப்ராப்ளம் இருக்குது, நம்ம குடும்பத்தை பற்றி, சொசைட்டியை பற்றி. ஆனால் இவ்வளோ இருந்தாலும் தூங்காமையாக இருக்கும். சரி இருக்கட்டும், தூங்கிடுறோம்.
இல்லை இவ்வளோலாம் இருக்கே அப்படின்னு தூங்காமல் இருக்கலாமே. நாடு இவ்வளோ மோசமாக போயின்னு இருக்கே, அப்போ கொஞ்சம் தூங்காமல் இருன்னு பார்ப்போம். நாடு இவ்வளோ மோசமாக போயின்னு இருக்கு, எனக்கு இத்தனை கஷ்டம் இருக்குது, சரி கொஞ்சம் நேரம் தூங்காமல் இரு பார்ப்போம். என்ன இருந்தாலும் தூங்குறே இல்லையா? பகவானாக பார்த்து உனக்கு தூக்கம் கொடுத்துருக்கார். நீங்கள் சொல்கிறீங்க அந்த தூக்கமே வரமாட்டேங்கிறதுனா, தூக்கம் வரமாட்டேங்கிறதுனாலும் கொஞ்சமாவது தூங்குறியே. தூங்கவே விடாதுன்னு உனக்கு சங்கல்பம் பண்ணிக்கவா முடியும்? எதுக்கு இதை சொல்கிறேன்னா, தூக்கத்தில் உனக்கு எதோடைய அபிமானம் இல்லை. அந்த அபிமானம் இல்லாமல் இருந்தால் தான் உனக்கு துக்கம் இல்லை. அப்போ தூக்கத்தில் துக்கம் இல்லை. முழிச்சா துக்கம், முழிச்சா துக்கம், தூங்கினா துக்கம் தெரியல, முழிச்சா துக்கம் பழையபடியும் வந்துடுறது. இப்போ நாம் என்ன சொல்கிறோம், முழிச்சாலும் துக்கம் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறது? தூங்கினா துக்கம், துக்கம் இருக்க, துக்கத்தை அனுபவிக்கிறவனே இல்லை. இப்போ முழிச்சா துக்கத்தை அனுபவிக்கிறவன் வந்துடுறான். முழிச்சாலும் துக்கத்தை அனுபவிக்கிறவனை எப்படி நீக்கிறது? அதுக்கு தான் படிக்கிறது. படிக்க படிக்க என்ன ஆகும்னா, நம்முடைய இண்டிவிஜுவாலிட்டிக்கு நமக்கே ரியாலிட்டி கொடுக்க தோணாது. அவரோன் இண்டிவிஜுவாலிட்டிக்கு ரியாலிட்டி கொடுக்க நம்மளால் முடியாது. தூக்கத்தில் இண்டிவிஜுவாலிட்டி நிஜமாகவே காணாமல் போய்டுறது. விழிப்பில் அறிவால் காணாமல் போக்கணும். ஆழ்ந்த உறக்கத்தில் தன்னுணர்வு இயற்கையாக நீங்கி விடுகிறது. விழிப்பு நிலையில் நாம் அறிவால் செயற்கையால் தன்னுணர்வை அழித்து விட வேண்டும். புரியுறதோ? விழிப்பில் அறிவால் தன்னுணர்வை செயலிழக்க செய்ய வேண்டும். இப்போ மதிப்பு இருக்க. நம்மளை பார்த்து நிறைய பேர் சொல்லுவான் சொரணையே இல்லை அப்படிம்பா. ஆனால் ஒழுங்காக இருப்போம், பர்ஃபெக்டாக இருப்போம். தன்னுணர்வை தர்மத்துக்கு மாத்திரம் உபயோகப்படுத்துவோம், சுகதுக்கத்துக்கு உபயோகப்படுத்த மாட்டோம். ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ண தெரியும், அனுகிரகம் கிடைச்சிடும். ஆக அறியாமை என்கின்ற பாம்பால் கடிக்கப்பட்டிருப்பவனுக்கு பிரம்மஞான ஔஷதம் வினா, அந்த நேரத்தில் அது ஒருந்துதான் மருந்து. பாம்பு கடிக்கின்னு ஒரு மருந்து இருக்குது, அந்த மருந்தை தவிர வேறு மருந்தெல்லாம் வேலை செய்யாது. அதுக்குன்னு எந்த மருந்து இருக்கோ அந்த மருந்தைத்தான் உபயோகப்படுத்த முடியும். பாம்பு கடிக்கு என்ன மருந்து கொடுக்க சொல்லப்பட்டிருக்கோ அந்த மருந்தை தவிர வேறு எந்த மருந்தும் பாம்பு கடிக்கு வைத்தியம் பண்ண முடியாது. அதில் வேணால் ஆப்ஷன் இருக்கலாம். ஆனால் இங்கே என்ன சொல்கிறாருன்னா, அத்வைத ஞானம் பிரம்ம ஞானம் என்கின்ற மருந்தை தவிர அறியாமை என்ற பாம்பு கடித்தவனுக்கு மெஞ்ஞானம் மெய்யுணர்வு என்கின்ற மருந்தை தவிர அந்நத்து ஔஷதம் கிமஸ்தி, நம்ம சப்ளை பண்ணிக்கணும். வேறு மருந்து என்ன இருக்கிறது? பித்தந்தளிய மருந்தொன்று இருக்குதாம் பொன்னம்பலத்துக்குள்ளேன்னு. அது மாதிரி இந்த மருந்தை தவிர வேறு மருந்து இல்லைங்கிறார். அத்வைத ஞானத்தை தவிர, அத்வைத பிரம்ம ஞானத்தை தவிர வேறு மருந்து கிடையாது. இப்போ அஜ்ஞானம் பாம்பு கடி ஈஸிக்கொல் டு அஜ்ஞானம், ஔஷதம் ஈஸிக்கொல் டு பிரம்ம ஞானம். அஜ்ஞானத்துக்கு எதிர்ச்சொல் என்ன? ஞானம். என்ன அஜ்ஞானம்? ஆத்ம அஜ்ஞானம், பிரம்ம அஜ்ஞானம். அதுக்கு எதிர்ச்சொல் என்ன? ஆத்ம ஜானம், பிரம்ம ஜானம். பிரம்ம ஜான ஔஷதம் வினா அந்நத்து ஔஷதம் கிமு அஸ்தி, கிடையாது. இல்லை நான் வேத பாராயணம் பண்ணுறேன்னா, அஜ்ஞானம் போகிறதுக்காக நான் 4 வேத பாராயணம் பண்ண போகிறேன். வேத பாராயணத்தினால போகாத அஜ்ஞானம். வேத பாராயணம் 4 பேர் பிராமணாலெல்லாம் உட்காத்தி வச்சு, எல்லா பிராமணாளுக்கும் நான் ஆளுக்கு எல்லாருக்கும் ஒரு நாளைக்கு 1 பவுன், கம்மியாக சொல்கிறேன், ஒரு நாளைக்கு 1 பவுன் தட்சிணை, 1 பவுன் தட்சிணை, 2 பவுன் தட்சிணை ஒரு நாளைக்கு கொடுக்குறேன்.
எத்தனை தட்சணை கொடுக்கட்டும், என்னோடய அஜ்ஞானம் போகுமா? வேத பாராயணம் நடக்கிறது, 1000 பேரை வச்சு வேத பாராயணம் பண்ணினா என் அஜ்ஞானம் போகுமா? இல்லை நானே காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் வேத பாராயணம் பண்ணால், விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணம் பண்ணால் என் அஜ்ஞானம் போகுமா? போகாது. இல்லை நான் விடாமல் நான் வியாக்கரண சாஸ்திரம் படிக்க போகிறேன், வியாக்கரண சாஸ்திரத்தை காலையிலேருந்து படிக்க போகிறேன், அதனால என் அஜ்ஞானம் போகுமா? தர்க்கசாஸ்திரம் படித்தா போகுமா? இல்லை நான் நிறைய புராணம் படிக்க போகிறேன், அஜ்ஞானம் போகுமா? கிமு மந்திரைஹி, இல்லை மந்திர மகோததின்னு ஒரு புஸ்தகம் இருக்குது, அதில் இருக்கிற எல்லா மந்திரத்தையும் சொல்ல போகிறேன். புவனேஸ்வரி பேர்லேயே 25 விதமான மந்திரம் இருக்குது, விநாயகர் பேரில் 100கணக்கான மந்திரம் இருக்குது, சிவன் பேரில் 1000கணக்கான மந்திரங்கள் இருக்குது. எல்லா மந்திரங்களையும் ஒரு மந்திரத்தை விட போகிறதில்ல, எல்லா மந்திரத்தையும் சொல்ல போகிறேன்னா. அப்புறம் வேறு ஏதாவது மருந்துகள் சாப்பிட போகிறேன், ஏதாவது ரசவாதமெல்லாம் பண்ண போகிறேன், ஒன்றும் யூஸ் இல்லை. இவர் சொன்ன மாதிரி, தாய்மானவர் சொன்ன மாதிரி, பக்தி நெறி நிலை நின்றும் நவகண்ட பூமி பரப்பை வலமாக வந்தும் பறவையிடை மூழ்கியும் நதிகளிடை மூழ்கியும் எழுநா மத்தியிடை நின்றும் மலைநுழல் புக்கு மண்ணு தசநாடி முற்றும் சுத்தி செய்தும் அங்கியை சோமவட்டத்து அடைத்தும் அற்பவுடல் கற்பங்கள் தோறும் நிலைநிற்க வீறு சித்தி செய்தும் ஞானமலது கதிகூடுமோ. நிறைய இருக்குது அந்த பாட்டில். இதெல்லாம் பண்ண முடியுமா? எத்தனை பண்ணினாலும் குருத்தே கங்கா சாகர கமனம் விரத பரிபாலனம் அதவா தானம், ஞானத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறார். ஆக எத்தனை வேத பாராயணம் பண்ணினாலும், வேறு எந்த சாஸ்திரத்தை படித்தாலும், எத்தனை மந்திரங்களை ஜபித்தாலும், எத்தனை மருந்துகளை பல விதமாக சாப்பிட்டாலும் அஜ்ஞானங்கிற பாம்பு கடிக்கு மருந்தே கிடையாது. பிரம்மஜான ஔஷதத்தை தவிர வேறு வழி கிடையாது. அதனால் நீ சரியான வழிக்கு வந்திருக்க, நான் உனக்கு சொல்லித்தரப்போகிறேன். அவருக்கு சிஷ்யனுக்கு இதனுடைய வேல்யூவை புரிய வைக்கிறார். நீ வேறு எதுலேயும் டைவர்ட் ஆகிடக்கூடாது, ஃபோக்கஸ்டாக இரு, கவனமாயிரு, பிரமாதத்தை பண்ணிவிடாத, அப்பிரமத்தோ பவ, கேர்ஃபுல்லாக இரு, படி, எங்கேயாவது டைவர்ட் ஆகிடாதே. சில ஆசிரமங்கள் அப்படி ஆகிடும், வேதாந்தம் படிக்க வேறு ஏதோ சாஸ்திரமெல்லாம் படிக்க ஆரம்பிச்சுடுவான், கடைசியில் மோட்ச சாஸ்திரத்துக்கு இச்சை போயிடும். அதுக்காக தான் இதெல்லாம் சொல்லியிருக்கு. அஜ்ஞான சர்ப்பதஷ்டஸ்ய பிரம்மஜான ஔஷதம் வினா கிமு வேதைஷ்ச சாஸ்திரைஷ்ச கிமு மந்த்ரைஹ் கிமௌஷதைஹ். அஜ்ஞான சர்ப்பதஷ்டஸ்ய பிரம்மஜான ஔஷதம் வினா கிமு வேதைஷ்ச சாஸ்திரைஷ்ச கிமு மந்த்ரைஹ் கிமௌஷதைஹ்.